யாழில் இடம்பெற்ற கடற்தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்பில் விளக்கம். உளுமடு குளம் உடைப்படுத்ததால் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ள விவசாயிகள் விரைந்து சீரமைப்பு வேலைகளை ஆரம்பிக்க வலியுறுத்திய ரவிகரன். பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கைதாகி பிணையில் விடுவிப்பு. இலங்கையில் மொசாட் அமைத்த தளம் ஸ்டேல் ஆயுதங்களை வழங்க காரணம் என்ன? இழப்பீடு கணக்கெடுப்பு அரசாங்கத்தை சாடும் நாமல் ராஜபக்ச. கிராம சேவகரிடம் பட்டியல் கொடுத்த தேசிய மக்கள் சக்தியினர் மானிப்பாய் பிரதேச சபையில் அமளி துமளி. அனர்த்த கால உதவிகளை மக்களுக்கு சென்றடைவதை அரசு உயர் அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி. மாகாண சபை தேர்தலை நடாத்தி மக்கள் பிரதிநிதிகளிடம் அதிகாரத்தை வழங்க வேண்டும். சுரேஷ் பிரேமச்சந்திரன். யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் கட்டடங்களுக்கு தடை, மாநகர சபை தீர்மானம். அண்மையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் தொடர்பில் கடற்தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி விளக்கம் அளித்தனர். அனைத்து மீனவர்களும் இணைந்து செய்த இந்த ஆர்ப்பாட்டம் உண்மையிலே பார்க்க போனால் இந்த தீவக மக்கள் மிகவும் பாதிப்பு உள்ளாக இருக்கிறார்கள், தினந்தோறும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆனால் வடமராட்சி மீனவர்கள் ஒரு மாதத்திலே 3 அல்லது 4 அல்லது ஒரு கிழமையிலே 2 தடவை தான் பாதிக்கப்படுகிறார். ஆனால் இந்த தீவக பகுதி மக்கள் தினந்தோறும் இந்த இழுவை மடியினாலே மிகவும் இன்னலை அனுபவிக்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய எல்லையானது அந்த இந்தியாவினுடைய எல்லையானது அவர்களுக்கு அண்மையில் இருக்கிறதாலே அந்த இடத்திலே மிகவும் பாரதூரமான விளைவை அவர்களுக்கு ஏற்படுத்தும். அந்த வலி சுமந்துதான் அவர்கள் புதிய படகு என்று பார்க்காமல் அந்த படகை ஏற்றி புதிய வலையை அவருடைய நகைகளை கொண்டே அடைவு வைத்து தான் அந்த வலைகளை சரி செய்து தொழிலுக்கு முதல் நாள் போய் அந்த வலை இல்லை. அப்போ அந்த ஆதங்கத்திலே அவர் புதிய படகு என்று பார்க்காமல் தன்னுடைய வேறொருவருடைய வாகனத்தில் அதை ஏற்றி கீறுப்பட்டாலும் பரவாயில்லை என்று அந்த இடத்திலே கொண்டு வந்தார். இவர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை புறக்கணித்தும் இவர்கள் அந்த இந்திய தூதரகத்தினுடைய பேச்சை கேட்டும் இந்தியாவினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டும் இவர்கள் இந்தியாவினுடைய கையூட்டல்களை வாங்கி கொண்டு தான் இந்த பேச்சுகளை இவர்கள் பேசுகிறார்கள். அதை நாங்கள் திட்ட தெளிவாக மிகவும் ஒரு வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் கூறிக்கொள்ளோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், வர்ணகுலசிங்கம் என்பவர் அடிக்கடி மீடியா சந்திக்கக்கூடிய ஒரு நபர். இவருடைய பின்புலங்களை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இவர் முதல் இருந்த கட்சிகளோடு இணைந்து செயற்பட்டவர். இவர் முதல் இருந்த கட்சிகள் என்றாவே முன்னாள் என்றாலே நீங்கள் யோசிக்க வேண்டிய விடயங்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை. மீனவ மக்களுக்கு நாங்கள் இதை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கே புரிந்து கொள்ளும். அதன்படி இந்த வர்ணகுலசிங்கம் என்பவர் இந்தியாவினுடைய ஒரு வலைகளை பெற்றிருந்தார். இவர் கட்சி ரீதியாக பணங்களை பெற்றிருந்தவர். இவர்களை பற்றின குற்றச்சாட்டுகள் நிறைய உள்ளது. அதற்குரிய ஆதாரங்களும் போட்டோ வீடியோக்கள் மத்தியிலே எங்களிடம் இருக்கிறது. எங்களை வாயலை கிளற வேண்டாம். சமாச தலைவர் என்று சொல்லிக்கொண்டு வருபவர்கள் மத்தியில் நான் ஒன்று சொல்லி, நீங்கள் முன்னாள் என்று சொல்கிறீர்கள். முன்னால் போனால் இப்போ பின்னால் இருக்கக்கூடிய புதிய சமாஜ தலைவர்கள் எங்கே? இப்போ நீங்கள் முன்னால் வந்திருக்கிறீங்க, புதியவர்கள் தானே நடத்தி இருக்கிறார்கள், புதிய மக்கள் தானே சேர்ந்திருக்கிறார்கள், புதிய கடத்தொழில் சங்கம் தானே சேர்ந்து செய்திருக்கு. நீங்களே முன்னாளாக இருந்து கொண்டு இதற்கரிய ஒரு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வெற்றி அளித்துள்ளது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி அளித்துள்ளது. அது ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி மட்டத்திலே அது போய் அவர் உடனே மன்னாரிலேயே வைத்து இதை பற்றி ஒரு காணொலி இதை பற்றி ஊடக மையத்துக்கு தெரிவித்திருந்தார். எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய கடலையும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதை நாங்கள் தெளிவாக இப்போது இருக்கிற மீனவர்களாகிய நாங்கள் எங்களுடைய பேச்சினை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். நாங்கள் அரசாங்கத்தோடு நிற்கின்றோம். ஏனென்றால் அரசாங்கம் தீர்வு பெற்று தரும் என்ற ஒரு நம்பிக்கையிலே தான் நிற்கணும். அரசியல் எல்லோருக்கும் தான் இருக்குது. மனிதராக பிறந்தாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது. இப்போ அன்றைய ஆர்ப்பாட்டத்திலே எத்தனையோ கட்சிகள் இணைந்திருக்கிறார். அதோட வீடியோவை நீங்கள் பார்த்தா தெரியும், எத்தனையோ கட்சி உறுப்பினர்கள் கட்சிக்காரர்கள் இணைந்திருக்கிறார்கள். இப்போ ஊடக சுதந்திரத்திலே நான் அதில் சொன்ன விடயத்திற்காக நீங்கள் இதை பெருமிதமாக சொல்லி இந்தியாவுக்கு ஆதரவாக நீங்கள் சொல்ல தேவை. ஏனென்றால் இந்தியா இதை தீர்க்க நினைத்திருந்தால் எப்போவோ தீர்த்திருக்கலாம் இந்த விடயத்தை. இது யாராலும் மறக்க முடியாது. ஏனென்றால் இந்த இழுவைமடி பிரச்சனை நாங்கள் இதோட 4-5 ஆட்சி மாறிவிட்டது.
ஆனால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள். நாங்கள் பழைய ஆர்ப்பாட்டங்களிலே நிற்கின்றோம், கதைக்கின்றோம், பேசுகிறோம். அப்போது வெளிவராது. இன்று நாங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிப்பவர்கள் உங்களுடைய அரசியல் எந்த முறையிலே நீங்கள் பாவித்தீர்களோ அதே முறையிலே பழையபடி வாருங்கள். இந்த பழைய இடத்திலே உங்களோட பேச்சுக்கள் வேகாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நாங்கள் தந்திருக்கிறோம் சமாஜ பிரதிநிதிகளாக நீங்கள் ஒரு காலத்தில் இருந்தீங்க. நீங்கள் இருந்த காலத்திலே உங்களுடைய சமாஜத்துக்குள்ளே இருந்த இந்த ஐஸ் ஃபேக்ட்ரிக்கு உரிய தந்த பணங்கள் எங்கே? இந்த ஐஸ் ஃபேக்ட்ரிக்கு அதில் இருந்த வள்ளங்களுடைய சாமான்கள் எங்கே? வாகனம் இருந்த கூலர், மீனேற்றி செல்லும் கூலர் வாகனங்கள் இருந்தது, அது எங்கே? இப்போது சமாச கட்டிடமானது சுடலையை விட கேவலமாக இருக்கின்றது. 10 வளர்ந்து மூடி இருக்கின்றது. அதை போய் யார் பார்த்தீர்கள்? இருக்கக்கூடிய மோட்டார் பைக்குள்ளே குளவிக்கூடு வைத்திருக்குது. இதையெல்லாம் போய் யார் பார்த்துருக்கிறீர்கள்? இதற்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிற நீங்கள் இந்த உள்ளூர் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு காலத்திலே சமாசம் ஊடாக தீர்த்து கொண்டிருந்தார்கள். மக்கள், மீனவ மக்கள் சங்கங்கள் ஊடாக தீர்த்து கொண்டிருந்தார்கள். சங்கங்களிடம் மீனவர்களுடைய பிரச்சனையை கூறுவார்கள். இன்னொரு மீனவருடைய பிரச்சனையை போய் சமாசங்களுடைய முடித்தவனா அந்த பிரச்சனை சமாசத்துக்குள்ளே முடிந்து மீனவர் மகத்திலே மறுசீராக அவர்கள் வேலையை செய்வார்கள். ஒரு பிழையை விட்டிருந்தார். ஆனால் இப்போது மீனவ சமூகம் எங்கே சமாசம் இருக்குன்ட்டு தேடிக்கொண்டு திரிகிற அளவுக்கு உங்களுடைய சமாசத்தினுடைய வேலை இருந்தது. இப்போதும் கூட அது அப்படியே தான் இருக்கின்றது. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பிரிந்திருந்தால் நீங்கள் பூந்து அரசியல் செய்து உங்களுடைய கையூட்டல் லாபங்களை பெறுறது உங்களுக்கு மிகவும் எளிது. அதனாலே நீங்கள் திருப்பியும் மீனவர்களை பிரிக்க பார்க்காதீர்கள். நாங்கள் எவர்கிட்டையும் கையூட்டல் வாங்குகிறதும் இல்லை. எங்களுடைய பணத்தை வைத்து தான் நாங்கள் எங்களுடைய கட்சி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எவருக்கும் பணத்திற்கோ இல்லை அல்லது இந்த பணத்திற்காக அடிபணிந்தோ போகிற ஆக்கள் இல்லை. இன்று இந்தியன் அரசாங்கம் நினைத்திருந்தால் இந்த இழுவை மடிக்கு ஒரு முடிவைக்கு எங்களுடைய அரசாங்கத்தோடு கதைச்சு பேசி முடித்திருக்கலாம். இந்த இந்தியனுடைய உள்ளே வந்தால் எங்களுடைய சட்டங்களை சரி செய்து உங்களுடைய எல்லையை தாண்டி வருகிற இழுவை மடிக்கு நாங்கள் ஒரு சட்டங்களை தயார் செய்கிறோம், இந்த சட்டத்தின் மூலம் அவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று நீங்கள் சொன்னால் அவர்கள் உள்ளே வரமாட்டார்கள். நீங்கள் இதை திட்டம் போட்டு தான் இதை செய்கிறீர்கள். அவர்கள் உள்ளே எங்களுடைய அரசாங்கம் எல்லை தாண்டி உங்களுடைய இடத்திலே வந்தால் நாங்கள் எங்களுடைய இடத்திலே அதற்காக ஒரு எல்லை தாண்டி போனதற்காக ஒரு சட்டம் இருக்குது எங்களுடைய நாட்டில். உங்களுடைய நாட்டிலே அது இல்லை. இன்று பார்த்தால் இந்தியாவினுடைய படகிலே செல்கிறவர்களை தாக்கி பறித்து களவாடி கொண்டு வந்தவர்களுக்கு எங்களுடைய நாடு நியாயத்திற்கு ஏற்ற நீதிமன்றம் அதற்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, சட்டம் தண்டித்திருக்கிறது. ஆனால் நீங்கள் ஏன் இன்னும் எங்களுடைய வலைகளையும் எங்களுடைய இழப்புகளையும் கொண்டு போன படகுகளுக்கு ஏன் நீங்கள் இன்னும் அதுக்கு சட்டத்தை உங்களோட நாட்டிலே நடைமுறைப்படுத்த முடியவில்லை? இதை முதல் செய்யுங்கள். இரண்டாவது, இது செய்கிறது சும்மா சாதாரண மீனவர்கள் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மீனவர்களுக்கும் இந்த இழுவை மடி என்பது மிகவும் சேதம் விளைவிக்கக்கூடிய ஒன்று. அது அங்கத்தைய இருக்கக்கூடிய மீனவர்களுக்கே அது தெரியும். அதற்கோரம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், இந்த சட்டவிரோத தொழிலை நீங்கள் நிப்பாட்டுங்க. ஏனென்றால் உங்களுடைய அமைச்சர்களும் உங்களுடைய பெரிய பிரதிநிதித்துவப்படுத்துகிற பெரிய முதலாளிகளும் தான் இந்த இழுவை மடியை வைத்திருக்கிறார்கள். அதற்கோரம் நீங்கள் முதலாளித்துவத்துக்கு பின்னால் இருக்கிறபடியால் நீங்கள் அதை தடுக்க முடியாமல் இருக்கிறீர்கள். அதை ஒரு லாபம் ஈட்டி செய்கிறீர்கள். இன்றைய நாளிலே 950 டன் தமிழகத்தால் கொடுக்கப்பட்டிருந்தது அரிசி. ஆனால் இங்கே ஒரு ரோலர், இழுவைமடி ரோலர் 980 டன்னை விட 1000 டன் அளவிற்கு ஒரு ரோலர் மீனை கொண்டு போவது இங்கே இருந்து, எங்களுடைய நாட்டிலிருந்து. இந்த 900 டன் உங்களுடைய அரிசி எங்கே இருக்குது? எங்களுடைய 900 டன் ஒரு ட்ரோலருடைய மீன் அங்கே இருக்குது. அப்போ எத்தனை லட்சக்கணக்கான ட்ரோலர் இங்கே வந்து எங்களுடைய வலைகளையும் சேதப்படுத்தி, எங்களுடைய உடைமைகளையும் சேதப்படுத்தி, எங்களுடைய மீனவர்களுடைய உயிரையும் பறித்திருக்கிறது. பத்தாக்குறைக்கு எங்களுடைய நேர வந்த கடற்படை கூட காயப்படுத்தி இருக்கிறீர்கள். அப்போ அப்படியெல்லாம் செய்யும்போது இதே பாகிஸ்தான் பக்கம் போய் செய்தால் இந்த பிரச்சனை நடக்குமா? இந்த பிரச்சனையை போய் உங்களுடைய நாட்டுக்குள்ளே உங்களோட மாநிலத்தை தாண்டி போனாலே உங்களுடைய ரோலரை இல்லாமல் ஆக்குகிறார்கள். உங்களுடைய ஒரே நாட்டுக்குள்ளே இந்த 2 மாநிலம் இருக்கிறபடியே 2 மாநிலத்துக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்கிறது. அதே போல் எங்களோட நாட்டையும் ஒரு நாடாக கருதி எங்களுடைய மக்கள் உங்களுடைய தொப்புள் கொடை உறவுகள் என்று நீங்கள் சொல்வதற்கு ஒரு உதாரணமாக எங்களுக்கு ஒரு வேலையை செய்து தர நீங்கள் வேணுமென்றால் நீங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான வேலையை செய்யவில்லை. இது நாங்கள் வெளிப்படையாக தான் சொல்கிறோம். எங்களை மீனவர்களை நாளாக தான் நீங்கள் வருகி எங்களை
எங்களை வருகி நீங்கள் உழைத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் ஒரு நல்ல வேலை செய்ய வேணுமென்றால், உங்களை நாங்கள் நம்ப வேணுமென்றால், எங்களுக்கு இந்த மீனவர் சமூகத்துக்குரிய பிரச்சனையை தீர்த்து தாருங்கள். நித்தமும் அனுபவிக்க வேண்டிய இந்த மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைக்கான தீர்வை கொடுங்கள். இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த படகுகள் வந்து எங்களுடைய வேலைகளை சேதப்படுத்தி கொண்டு மட்டும் போவதிலே இன்றைய நாளிலே ஒரு மீனவன், சாதாரண ஒரு மீனவன், 1 கோடி ரூபாய் மட்டும் ஒரு வருடத்திலே அவன் முதலை போட்டு தான் மீள வர வேண்டி கிடக்கு. இந்த 1 கோடி ரூபாய் அவனுக்கு மிச்சம் வந்தால் இந்த இலங்கைக்கு நாங்கள் வரி செலுத்தினால் நினைத்து பாருங்கள், இந்த நாட்டில் எவ்வளோ ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அதாவது இலங்கை வந்து 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டது. இந்த 4 பக்க கடலால் சூழப்பட்ட இலங்கையிலே மீனுடைய ஒரு வருமானம் பெரியதொரு வருமானம். இந்த சமாசங்கள், சம்மேளனங்கள், சங்கங்கள் சரியான முறைக்கு இயங்காதபடியானே அந்த மீனை கொண்டு கொடுக்க வேண்டிய இடத்திலே கொடுக்காதாலே எங்களுடைய நாடு இந்த அளவிற்கு இருக்கிறது. ஆனால் இனிமேலும் எங்களுடைய வளத்தை வைத்து நாங்கள் எங்களுடைய மீனை வைத்து ஏற்றுமதி செய்து எங்களுடைய வளத்தை நாங்கள் பெருக்கிக் கொள்வோம். எங்களுடைய நாட்டை நாங்கள் முன்னேற்ற பாதையிலே நடத்தி கொள்வோம். அதற்கு எங்களுக்கு ஒரு வழிவிடுங்கள் என்று தான் கேட்கிறோம். முல்லைத்தீவு ஒட்டசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள உளுமடு கமநல சேவை நிலையத்துக்கு பிரிவுக்குட்பட்ட உளுமடு குளம் வெள்ள அனர்த்தம் காரணமாக உடைப்படுத்தியுள்ளதால் பாதிப்பு எதிர்நோக்கியுள்ளதாக அதன் கீழ் நெற்பயிற்சிகையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த நிலையில் விவசாயிகளின் முறையீட்டை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நேற்று குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று நிலைமைகள் குறித்து ஆராய்ந்ததுடன் குளத்தின் சீரமைப்பு வேலைகளை விரைந்து ஆரம்பிக்குமாறு கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தரை வலியுறுத்தினார். குறிப்பாக உளுமடு குளத்தின் சீரமைப்பு பணிகள் பருவமழை தொடங்கிய பிற்பாடு பொருத்தமற்ற காலப்பகுதியில் ஒப்பந்ததாரர் தொடங்கியதன் காரணமாகவே குறித்த குளம் உடைப்படுத்ததாக இதன்போது விவசாயிகளால் பாராளுமன்ற உறுப்பினர் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. கொக்கு தொடுவாய் மக்கள் அவசரமாக நேற்று பிற்பகலும் இன்று அதிகாலையும் தொடர்பு கொண்டதற்காக இன்று பாதைகள் சீரில்லாமல் இருந்த நிலையிலும் மணலாற்று பகுதியால் வந்து கொக்கு தொடுவாய் மக்களையும் கமநல சேவை நிலையத்தில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தரையும் சந்தித்து இந்த நிலப்பாடுகள் பற்றி கேட்டிருக்கிறாங்க. அதாவது கூமடுகண்டல் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஏற்கனவே தமிழாக்களுக்கு சொந்தமான வயல் நிலங்கள், சிங்கள மக்களும் சில இடங்களை அந்த மகாவலி அதிகார சபைக்குட்பட்ட சில இடங்களை பாவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் படிப்படியாக தமிழ் விவசாயிகள் பாவித்த இடங்களுக்குள்ளேயும் வார நோக்கம் இருக்கின்ற ஒரு பகுதியால் இருந்தாலும் தமிழ் விவசாயிகளும் விடாமல் தங்களுடைய எல்லைகள் என்று போட்டு கொண்டிருக்கிற இடத்துல குறிப்பாக யானவேலி அமைக்கும் திட்டம் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைகளால் அமைக்கும் திட்டத்தில் எங்களோட வயலுக்கு, அதாவது தமிழ் விவசாயிகள வயலுக்குள்ள யானவேலியை கொண்டு வந்து போடுற வேலை சிங்கள விவசாயிகள் நடக்குது என்று சொல்லி எனக்கு அறிவித்தல் தந்திருந்தது. நான் இப்போ வந்து பார்த்து அதை உறுதிப்படுத்தினேன். சம்மந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகளுக்கும் எடுத்து சொல்லியிருக்கு. இப்போ வார கூட்டத்திலையும் நான் அதை பற்றி கதைப்பேன். அது மக்களும் விடையில் தடுத்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் தெரிவிக்க வேண்டிய இடங்களில் நாங்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறோம். இது தவிர பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது மக்களால். இப்படி அந்த ரோட்டு 2000 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலம் செய்ததில் அந்த நெல்லுகளை கொண்டு வர்றதுக்கு உரிய பாதை, கோட்டக்கணியிலேருந்து எரிஞ்சகாடு வரைக்குமான பாதை ஏபிசியால் இப்போ போடப்பட போகுது. அது அநேகமாக வைகாசி ஆனி மாதம் அளவில் தான் அந்த பாதை போட துவங்குவோம். ஆனால் இந்த 2000 ஏக்கருக்கு மேலே விதைக்கப்பட்ட நெற்களை கொண்டு வரக்கூடிய பாதையாக குறித்த 2.5 கிலோமீட்டர் வீதி ஒழுங்காக இல்லை என்ற குறைபாடு வைக்கப்பட்டது. இது சம்பந்தமாக நான் உடனே அனர்த்த பிரிவோடையும் ஆலோசனை இதை பற்றி கதைச்சினான். இங்கே உள்ள கமநல சேவை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடையும் கதைச்சினான். விவசாயிகளும் கதைச்சினான். கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை போட்டால் அந்த 2.5 கிலோமீட்டர் வீதிக்குள்ளே இடைக்கிட ஒரு தற்காலிக ஏற்பாடு செய்து இந்த நெட் செய்கைகளை அதில் கிடைச்ச பயன்களை பாதுகாக்கலாம் என்ற எண்ணத்தில் மக்களால் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அதையும் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போவேன். இப்போவும் குறிப்பிட்ட சிலரோடு அதை பற்றி கதைத்திருக்கிறேன்.
இந்த இடங்களை பார்வையிட்டு இன்னும் சில விடயங்களை மக்கள் சொன்னது சம்பந்தப்பட்ட கூட்டங்களில் அதுகள் பற்றி எடுத்து கலந்துரையாட இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கெடுத்திருந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கைது செய்யப்பட்டார். கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பரந்தன் இந்து மகா வித்தியாலய இடைத்தங்கள் முகாமில் கடமையில் இருந்த கிராம அலுவலரை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பொதுமக்கள் முன் தாக்கியமை தொடர்பில் கைது முன்னெடுக்கப்பட்டது. வெள்ள அழுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த பரந்தன் இந்து மகா வித்தியாலயத்தில் சமைத்த உணவுப் பொதிகளுடன் பிறகு தந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவற்றை மக்களுக்கு வழங்கப் போவதாக தெரிவித்தார். ஆனால் பிரதேச செயலாளர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களின் பணிப்புக்கமைய வெளியில் இருந்து சமைத்த உணவுகள் கொண்டு வந்து வழங்குவதை தவிர்க்குமாறும் அவ்வாறு வழங்குவதாக இருப்பின் உரிய சுகாதார முறைப்படி இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதையும் கிராம சேவையாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் கோபமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்து கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கிராம அலுவலர் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இலங்கையில் தமிழின படுகொலை இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது ஸ்டீல் இலங்கை ராணுவத்துக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து கொண்டிருந்தது. டோரா படகுகள் உட்பட ஏராளமான அழிவுக்கான ஆயுதங்கள் முதல் பயிற்சிகள் வரை வழங்கி இலங்கையில் நடந்த இன அழிப்புக்கு உதவிகள் வழங்கியதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்டேலிய உளவு பிரிவான மொசாட் மற்றும் சிம்பை போன்றவை இலங்கையில் தளம் அமைத்து போரியல் நுணுக்கங்களை இலங்கை படைகளுக்கு கற்றுக் கொடுத்ததாக அவர்கள் தற்போது தெரிவித்துள்ளனர். டிட்வா பேரிடரால் ஏற்பட்ட பாதிப்புக்குள்ளான இழப்பீட்டை கணக்கிடுவது குறித்து ஜனாதிபதி சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் என மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாணந்துறையில் நடந்த நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி கொடுக்கப்படும் இழப்பீடு தொடர்பில் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ஆனால் இழப்பீட்டை கணக்கிடும் முறையை அதிகாரிகளிடம் குறிப்பிடாமல் குறித்த தரப்பினரை குற்றம் சாட்டுவது பயனற்றது. இந்த நேரத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான அளவுகோல்கள் குறித்து ஜனாதிபதியும் துறைக்கு பொறுப்பான அமைச்சரும் அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். அதன்படி அதிகாரிகள் செயல்படுவார்கள். அந்த முறைமையிலிருந்து விலகி சென்றதாக குற்றம் சாட்டுவது பயனற்றது. அரசாங்கத்தில் உள்ளவர்கள் எதிர்க்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல. அரச ஊழியர்கள், கிராம சேவர்கள் அரச பொறிமுறையை குறை கூறி நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக நிவாரணங்கள் மக்களுக்கு கிடைக்க சிறந்த முறைமையை கையாளுமாறு கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். மானிப்பாய் பிரதேச சபையின் பாதீட்டு அமர்வானது நேற்றைய தினம் தவிசாளர் ஜிசீதன் தலைமையில் ஆரம்பமானது. பாதீடு மீதான கருத்துக்களின் போது தேசிய மக்கள் சக்தியினர் தவிசாளர் பக்கசார்பாக செயற்படுவதாகவும் வேறு பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தனர். அதன் பின்னர் 14 மேலதிக வாக்குகளால் பாதீடு நிறைவேற்றப்பட்டது. பின்னர் சபையின் உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டியதால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. அனர்த்தம் காரணமாக மக்களுக்கு வழங்கப்படவுள்ள நிவாரணப் பணிகளுக்கான பதிவுகளின் போது உத்தியோகர்கள் சீராக செயற்படவில்லை என உறுப்பினர் உசாந்தன் மற்றும் ரமணன் ஆகியோர் குற்றம் சாட்டினர். இதன்போது குறுக்கிட்ட தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் ஒருவர் அரசாங்க அதிகாரிகள் இவ்வாறு தவறுகள் ஊழல்கள் செய்வது தமக்கு தெரிகிறது என்றும் மக்களுக்கு சேர வேண்டிய நிதி சேர வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் கூறினார். இதன்போது குறிப்பிட்ட உறுப்பினர் ரமணன் அனுரவை ஒரு சிங்கம் என்றும் தாங்கள் சிங்கத்தின் பிள்ளைகள் என்றும் இவர்கள் தங்களை தாங்கள் நினைக்கின்றனர். உங்களுடைய என்பிபி கட்சியினர் தான் கிராம சேவரிடம் தனியாக பட்டியல் கொடுத்தனர். அதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கின்றது என்றார். இதன்போது குறுக்கிட்ட உறுப்பினர் உசாந்தன் கட்டுடையில் ஒரு இடைத்தங்கள் முகாம் இருந்தது. முதல் நாள் நான் அங்கே சென்று அங்குள்ள மக்களுக்கு நுழம்பு விலை மற்றும் ஏனைய பொருட்களை கொடுத்துவிட்டு வருகின்றேன். அடுத்த நாள் உங்களது அமைப்பாளர், அதாவது தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் போய் கேட்கிறாராம் எல்லாம் கிடைத்ததா என்று. ஏன் இப்படி ஏமாற்றுகின்றீர்கள்? மக்களுக்கான காசை கொடுப்பதற்கு வக்கில்லை, சரியான பதிவுகளை எடுப்பதற்கு வக்கில்லை, வீட்டில் வைத்து பதிவுகளை செய்துவிட்டு கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள் என குற்றம் சாட்டினார். இந்த சந்தர்ப்பத்தில் ஏனைய உறுப்பினர்கள் சிலரும் எழுந்து சத்தமாகவும் ஆவேசமாகவும் கருத்துக்களை முன்வைத்த வேளை சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. கடுமையான முயற்சியின் பின்னர் தவிசாளர் சபையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இருப்பினும் தான் ஒரு பெண் உறுப்பினராக இருந்தும் தான் பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் தவிசாளர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார். அனர்த்த கால உதவிகளை மக்களுக்கு சென்றடைவதை அரசு உயர் அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி பாதிக்கப்பட்ட மக்கள் அலைக்கழிக்க கூடாது என தெரிவித்தார்.
கரவெட்டி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளுக்கு விஜயம் செய்து அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடியமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை அரசாங்கம் செய்கின்றது. அதனை உரிய மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அரசு அதிகாரிகள் சாட்டுப்போக்கு கூறி வருகிறார்கள். நேரில் வந்து பார்க்காத விவரங்களை பதிவிட்டு இருக்கிறார்கள். அனர்த்த நேரத்தில் கூட பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லாது இருந்துள்ளார்கள். இதற்கு யார் பொறுப்பு? மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட அனைத்து உதவிகளையும் சென்றடைய வேண்டும். அரசு உத்தியோகத்தர்கள் தங்கள் கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். அதிகாரிகள் இதனை கண்காணிக்க வேண்டும். குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பது தொடர்பில் சுற்றுநூர்வும் வெளியிடப்பட்டுள்ளது. இத்தகைய நிலையில் யாழ் மாவட்டத்தில் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவிலும் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகிறது. கிராம மட்டத்தில் பணியாற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் தமது கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அதனை அவதானிக்கும் பொறுப்பு உயர் அதிகாரிகளுக்கு உண்டு. கரவெட்டி பிரதேச செயலாளர் பிரிவில் இவ்வாறு இருக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் பிரச்சனைகள் இருக்கின்ற போது ஏனைய பிரதேசங்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும்? மக்களுக்கான உதவிகள் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும். அரசாங்கங்கள் சுற்று நிறுவத்துக்கு ஏற்ப காலதாமதமின்றி அவை சென்றடைய வேண்டும் என தெரிவித்தார். வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நாட்டை மீள கட்டி எழுப்புவதாக இருந்தால் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடாத்தி மக்கள் பிரதிநிதிகளிடம்